வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆவணி விட்டத்துக்கு செய்த ஸ்பெஷல் லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். வடை பாயாசம் எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்தேன், அவ்வளோதான். பாயாசம் சேமியாவும் ஜவ்வரிசியும் வெந்த பிறகு பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெல்லம் தனியாக கொதிக்க வச்சு வடிகட்டி செய்திருந்தேன். வாழைக்காய் எப்போதும் போல் தாளித்து விட்டுட்டு தனி மிளகாத்தூள்லாம் சேர்க்காம பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து வதக்கி வெந்த பிறகு இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செய்திருந்தேன். இதில் வடையை ஊற வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பருப்பு தாளித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வடைக்கு இஞ்சி பச்சை மிளகாய் அரைக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் அதிலே அரைச்சி வடை செய்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் ரசம் நல்லா ஒரு பவுல் நிறையா வச்சு எடுத்துக்கிட்டேன். தனியாக ஒரு பவுலில் ரசத்தை வடிகட்டி அதில் ஒரு 4 வடையை ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஈவினிங் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. சேனலை சப்ஸ்கிரைப்